சார் அந்த ஒரே ஒரு கொஸ்டின், திமுகவும் பாஜகவும் ரகசியமாக ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்க, தொடர்ச்சியாக தாவேக்கா சொல்லிக்கிட்டே இருக்குது, அவங்க மறுத்துட்டே இருக்காங்க. ஒரு மூத்த அரசியல் திரைமறைவில் ரகசியமான ஒரு உடன்பாட்டுக்கான ஏற்பாடுகள் நடப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். சார், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு இதில் இந்த தடவை தான் வாகனங்கள் வழங்குவதற்கான முடிவு இந்த அரசு பண்ணியிருக்கு. இதுக்கு ஒரு தரப்பு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இது எப்படி பார்க்கணும்? நிறைய எம்எல்ஏக்களுக்கு கார் கிடையாது, கார் வாங்குகிற வசதி கிடையாது. வாகனம் கொடுக்கறது தப்பு இல்லை. விருப்பம் இல்லாதவங்க வேண்டான்னு சொல்லலாம், விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கிடலாம். இது நல்ல நடவடிக்கையாக தான் நான் கருதுகிறேன். வாக்குகள் எண்ணப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்கள் என்னை சந்தித்த போது நான் கூறினேன், தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என்று நான் கூறினேன். அதுபோலவே தேர்தல் முடிவுகளில் தமிழக வெற்றிக் கழகம் மகத்தான வெற்றி பெற்று அன்பு சகோதரர் மாண்புமிகு ஜோசப் விஜய் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுள்ளார். 100 நாட்கள் கடந்து விட்டன. என்ன சாதித்து விட்டார்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்து என்ற கேள்வியை இதுவரை ஆளுங்கட்சியாக நிர்வாகத்தில் இருந்த தரப்பிலிருந்து கேட்கிறார்கள். இதுவரை தலைவிரித்தாடிய லஞ்சத்தை, ஊழலை வேருடன் சாய்ப்போம் என்று சொன்னதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போனால் இத்தனை லட்சம், நர்ஸு டிரான்ஸ்ஃபர்னா இத்தனை லட்சம், டீச்சர் டிரான்ஸ்ஃபர்னா இத்தனை லட்சம், புதிதாக வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு இடத்த பதிவு செய்யணும்னா அதுக்கு இத்தனை லட்சம். பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்துகிறவங்க கோடிகளை கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த ஊழல் களையப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனால் பழைய மாதிரி இவ்வளோ பணம் கமிஷன் கொடுத்தாகணுங்கிற நிலைமை இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போனால் இத்தனை லட்சம் கொடுக்கணுங்கிற அந்த கட்டாயமெல்லாம் இன்றைக்கு கிடையாது. ஆகவே இதை விட என்ன சாதிக்க முடியும்? இதுவரை நிர்வாகத்துக்கு சீர்கேடாக இருந்த ஊழலை, லஞ்சத்தை அவர் நான் அடியோடு நீக்குவேன் என்று கூறினார். தயவுதாட்சணியம் இல்லாமல் நான் நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறினார். அதை மெய்ப்பித்து காட்டிவிட்டார் என்பதால் இந்த அரசுக்கு மீது மக்களுக்கு, இதுவரை பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த துறைகளுக்கு போகிற போது முன்பு மாதிரி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டிய நிலைமை இல்லையே என்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். அவர் தான் நிர்வாகத்தில் இருக்கின்ற காலம் வரையிலும் இதில் நான் உறுதியாக இருப்பேன் என்று தெரிவித்திருக்கிறார். உறுதியாகவும் இருப்பார். இன்றைக்கு அவருடைய உரையை, சட்டமன்றத்தில் ஆற்றிய உரையை சிறிது நேரம் விமான நிலையத்திலே அமர்ந்திருந்த போது கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த உரையில் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு 69இல் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த காலகட்டத்தில் தான் 4 புதிய அணைகளை கர்நாடக அரசு காவிரிக்கு குறுக்கே கட்டியது. அதை தடுக்க முயலவில்லை, தடுப்பதற்கான குரலை எழுப்பவில்லை. இன்றைக்கு மேகதாட்டு அணையை 2014ஆம் ஆண்டிலே இருந்து நான் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லைக்கே ஆயிரக்கணக்கானவர்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்திவிட்டு தஞ்சை டெல்டா பகுதி புறாவிலும் ஊர் ஊராக சென்று பேரிடி தமிழகத்தின் தலையிலே விழ இருக்கிறது. தஞ்சை தரணி பஞ்ச பிரதேசமாக போகிறது. இவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்க்க தமிழகம் கொந்தளிக்க வேண்டும் என்று சொல்லி நான் கிட்டத்தட்ட 1 மாத காலம் கட்சி கொடிகட்டாமல் ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தேன். ஆனால் தொடக்கத்தில் இந்த 4 அணைகள் கட்ட அவர்கள் முனைகிற போதே ஏன் எதிர்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு பெயரை குறிப்பிடாமல், யாருடைய ஆட்சியிலே இப்படி நடந்தது என்று அதை கூட குறிப்பிடாமல், இப்படி இந்த அணைகள் கட்டுவதை தடுக்க இயலாமல் போனது ஏன்
என்று அடுக்கடுக்கான கேள்விகளை இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தால் பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருப்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான். அவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அதுவரை இல்லாத முயற்சியாக 4 அணைகளை கர்நாடக அரசு காவிரிக்கு குறுக்கே கட்டியது. அன்றைக்கே பேராபத்து தமிழகத்துக்கு வந்துவிட்டது. இப்பொழுது மத்திய அரசு பின்புறத்திலே இருந்து கர்நாடக அரசை இயக்குகிறது. அவர்களுக்கு நீங்கள் அணையை கட்டிக்கிடுங்க, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம் என்று 2014 ஒரு சதி கூட்டத்தில் மத்திய அரசு அவர்களை ஏவி விட்டதை இந்து பத்திரிகை தான் முதலில் வெளியே கொண்டு வந்தது. எனவே மத்திய அரசினுடைய முழு ஆதரவு கர்நாடக அரசுக்கு இருப்பது, அதிலும் தமிழகத்துக்கு பச்சை துரோகமாக நயவஞ்சகமாக நமக்கு கேடு செய்கின்ற வகையிலே நரேந்திர மோடி அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் செயல்பட்டு கொண்டிருப்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தீங்காக, கேடாக, எதிர்காலத்தை சூன்யமாக்கக்கூடிய அளவுக்கு பேராபத்தாக முடியக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.